கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சென்ற 2 பதிவுகளில் பவுல் எப்படி ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை சந்தித்தார் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அக்கினி ஸ்தம்பம் என்றாலே லோகோஸ், ஏலோஹிம், அவர் ஆதியிலே பரிசுத்த ஆவியாக நின்று கொண்டிருந்தார் என்பதை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட தேவன் ஒவ்வொரு காலத்திலும் தன்னுடைய அக்கினி ஸ்தம்பத்தின் மூலியமாக தேவன் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அப்படியாக வழிநடத்தி கொண்டு வருகின்ற பொழுதுதான் மோசேனிடத்திலே முச்செடியிலே தேவன் வெளிப்படுத்தினார். பவுலின் நாட்களிலே தேவன் வானத்திலிருந்து பவுலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து நாட்களிலே புறாவின் வடிவிலே இவர் என் நேசகுமார் என்று ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுது கர்த்தர் அங்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து வருவாரு என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளிடத்தில் கடைசி நாட்களில் தேவன் மறுபடியுமாக அந்த பூமிக்கு வருகின்ற பொழுது அவர் பவுலிடத்தில் தன்னை எப்படி வெளிப்படுத்தி காண்பித்தாரோ அதே போலத்தான் இன்றைக்கு முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். பவுல் கூட அநேக போர்ச்சவர்கள் கூட சென்றார்கள். ஆனால் அவர்கள் யாருமே அதை காணவில்லை. தேவன் யாரை முன்குறித்து தேவன் யாரிடத்தில் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த நபருக்கு மாத்திரம்தான் கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே அக்கினி ஸ்தம்பத்தில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்ப இன்றைக்கு நாம் இந்த அக்கினி ஸ்தம்பத்தை சந்தித்தோமா? பவுல் எப்படியாக யெகோவா தேவனை வணங்கிக் கொண்டு மோசேயுடைய பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு யெகோவா தேவனுடைய தீவிர பக்தனாக இருக்கின்ற பொழுது, சவுலாக இருக்கின்ற பொழுது அவர் நியாயப்பிரமாணத்தின் உடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்திருந்தார். பிறகு புதிய நாமத்தை, இயேசு கிறிஸ்து நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்களை கொல்வதற்காக, சிறைப்பிடிப்பதற்காகத்தான் அவர் தமஸ்கு செல்கின்றார். அப்படி செல்கின்ற பொழுது அந்த அக்கினி ஸ்தம்பம் பவுலை தாக்குகின்ற பொழுது அந்த யெகோவா தேவனுடைய சிம்பலிருந்து இயேசு கிறிஸ்து பேசின உடனேயே அவர்தான் யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்து என்ற வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட பிறகு பவுலுடைய நாமமும் மாற்றப்பட்டது. தேவனுடைய நாமமும் மாற்றப்பட்டு யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துவாக வந்தார் என்ற வெளிப்பாடை பவுல் பெற்றுக்கொண்டார். அப்போ இன்றைக்கு நாமளும் மெசியா வருவார் என்று காத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் நம்மிடத்தில் அவர் எப்படி வெளிப்படுகிறார் என்பதை பற்றி நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். 63வது ஆண்டு 8வது மாதம் 3ஆம் தேதி மாலையில் கொடுக்கப்பட்ட செய்தி முதலீடுகள் என்ற செய்தியில் 5வது பேரா முதல் நான் உங்களுக்கு கொஞ்சம் வாசிக்கிறேன். 5வது பேராவை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது இந்த மகத்தான நபராகிய பரிசுத்த ஆவியின் புகைப்படம் உன்னை வழி நடத்த அக்கினி ஸ்தம்பம் உனக்கு முன் செல்லும் என்று யாத்திராகமம் 13:22 அதாவது 21 சொல்லப்பட்டபடியே அன்றொரு இரவில் எடுக்கப்பட்டது என் நினைவுக்கு வருகிறது. பாருங்கள், தேவன் ஒவ்வொரு காலத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களையும் அக்கினி ஸ்தம்பத்திலே வழி நடத்தினார். பாருங்கள், பவுல் அநேக நிருபங்கள் எழுதினார். அந்த அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த ரகசியத்தை தான் பாருங்கள் பவுல் நிருபங்களாக எழுதினார். அதே போல இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்தில் வர வேண்டும் என்றால் பவுலுக்கு தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தாரோ அதே போல பாருங்கள் நமக்கும் இந்த கடைசி நாட்களிலே அக்கினி ஸ்தம்பத்தின் மூலியமாக தேவன் நம்மளை வழிநடத்த வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், அதன் பிறகு அது தேவகுமாரனாக்கி இயேசு என்ற நபருக்குள் பிரத்யட்சமான போது அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று தேவனிடத்திற்கு திரும்புகிறார் என்றும் சொன்னார். அதன் பிறகு அவர் மேலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டு திரும்பவும் இறங்கி வந்தபோது அது பரிசுத்த பவுலுக்கு மிக மகத்தானதாய் இருந்தது. அங்கே அவன் தாக்கப்பட்டு கீழே விழுந்தான். இச்சம்பவம் அவன் பரிசுத்த பவுலாக மாறுவதற்கு முன்னர் நடந்தது. பாருங்கள், பவுலாக மாறுவதற்கு முன்பாக சவுலாக இருக்கின்ற பொழுது யெகோவா தேவனைத்தான் வணங்கி கொண்டிருந்தார். ஆனால் அக்கினி ஸ்தம்பத்தை கண்ட பிறகு இந்த யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்து என்ற வெளிப்பாட்டுக்குள்ளே வருகின்ற பொழுது
தன்னுடைய கிரியைகளை மாற்றிக்கொண்டார். பாருங்கள், யெகோவா தேவன் தான் இயேசுக்கு சொல்லக்கூடிய அந்த அக்கினி ஸ்தம்பத்தில் பேசினவனை பாருங்கள், அவன் புதிய நாமத்துக்குள்ள வருகிறான். இந்த யெகோவா தேவன் தாப்பா இயேசுக்கு தன சொல்லக்கூடிய அந்த புதிய நாமத்துக்குள்ள வந்த பிறகு அவனுடைய பெயர் பவுலாக மாற்றப்படுகிறது. தேவனுடைய பேரு புதிய நாமமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்று அந்த வெளிப்பாடை அவன் பெற்றுக்கொள்கிறான். பாருங்கள், அங்கே அவன் தாக்கப்பட்டு கீழே விழுந்தான். இச்சம்பவம் அவன் பசுத்த பவுலாக மாறுவதற்கு முன்னர் நடந்தது. அவன் ஒரு யூதனாக இருக்கும் பட்சத்தில் ஆண்டவரே என்று அழைக்க வாய்ப்பே இல்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் பார்த்தீர்களா? அந்த அக்கினி ஸ்தம்பம் தான் அவருடைய மக்களை பின்தொடர்ந்தது அல்லது வழி நடத்தினது என்று அறிந்திருந்தான். ஆகையால் தான் அவன் அதை ஆண்டவரே என்று அழைத்தான். நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு அவர், நான் இயேசு என்றார். இதுவே இந்த கடைசி மணி வேளையில் திரும்பவும் நம்மிடம் வந்திருக்கிறதை காண்கின்றோம். அப்ப எப்படி அவர் திரும்பி வந்திருக்கின்றார்? பாருங்கள், சவுலாக இருக்கும்பொழுது அக்னி ஸ்தம்பம் தாக்கவில்லை. பாருங்கள், யெகோவா தேவனை வணங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் அக்னி ஸ்தம்பத்தை தாக்கின பிறகு கர்த்தருடைய புதிய நாமத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் கூட வந்த யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை. கூட வந்த பிள்ளைகளுக்கு அக்னி ஸ்தம்பத்தின் ரகசியத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் அனுமதிக்கவில்லை. தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைக்கு மாத்திரமே தேவன் அங்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதே போல அதுவே இந்த கடைசி மணி வேளையிலே திரும்பவும் நம்மிடம் வந்திருக்கிறதை காண்கின்றோம். அப்ப இந்த அக்னி ஸ்தம்பம் எங்க வந்தது? மோசே அக்னி ஸ்தம்பத்தை எங்கே பார்த்தார்? அவர் மலையில இருக்கின்ற பொழுது மலைக்கு மேலே முச்செடி எறிவதை பார்த்தார். பவுல் எங்கே பார்த்தார் அக்னி ஸ்தம்பத்தை? அவர் பூமியில் இருக்கின்ற பொழுது வானத்திலே பார்த்தார். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே அக்னி ஸ்தம்பம் பிரண்ணாமாக வெளிப்பட்டிருக்கிறது. அப்ப பவுலின் நாட்களில் அக்னி ஸ்தம்பத்திலிருந்து பேசினவர் இயேசு கிறிஸ்து என்று வெளிப்பாடு பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு அந்த அக்னி ஸ்தம்பத்திலிருந்து பிரண்ணாம் பேசிக் கொண்டிருக்கின்றார். பாருங்கள், பவுல் வானத்திலே பார்த்தார். மோசே மலையின் மேலே முட்செடியிலே எரிகிறதை பார்த்தார். ஆனால் யாருக்குமே தலைக்கு மேலே அக்னி ஸ்தம்பம் இல்லை. பாருங்கள், பவுல் வானத்தில் பார்த்ததுனால அவர் தீர்க்கதரிசி. மோசே முட்செடியில் எரிவதை பாருங்கள், அங்கே பார்க்கின்ற பொழுது அது தீர்க்கதரிசிக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. ஆனால் பிரண்ணாம் அக்னி ஸ்தம்பத்தை எங்கே வானத்திலும் பார்க்கல, அவர் முட்செடியிலும் பார்க்கல, அவருடைய தலைக்கு மேலே அக்னி ஸ்தம்பம் நின்று கொண்டிருக்கிறது. அப்போ அந்த அக்னி ஸ்தம்பத்திலிருந்து பேசுகிறவர் யெகோவா தேவன். அந்த யெகோவா தேவன் எப்படி முன்னாடி பவுலுக்கிட்டே அவர் பேசுகின்ற பொழுது இயேசு என்ற நாமத்தில் பேசினாரோ, அதே போல இந்த கடைசி நாட்களிலே நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமே. அதே தேவன் மாறாதவராய், தன்மை மாறாதவராய், அடையாளத்தை மாறாதவராய், தன்னுடைய என்மார்பி ஆகிய முகத்தை மட்டும் மாற்றிக்கொண்டு அதே அக்னி ஸ்தம்ப அடையாளத்தில் நின்று கொண்டு நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றார். பவுலிடத்தில் பேசுகின்ற பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டு பேசினார். நம்மிடத்தில் பேசுகின்ற பொழுது அவர் மரியன் பிரண்ணாமாக நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார். பாருங்கள், தேவன் மாறவே இல்லை. அப்படி என்றால் இன்றைக்கும் நாமளும் பாருங்கள் ஒரு புதிய நாமத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்ப பவுல் அக்னி ஸ்தம்பத்திலும் பேசின இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை புதிய நாமம் என்று நிருபங்கள் எழுதப்பட்டு அநேக விதமான வார்த்தைகளை வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்போ இந்த கடைசி நாட்களிலே இந்த அக்னி ஸ்தம்பம் பொதுவாகத்தான் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தேவன் திரை மறைத்து கொண்டார். இயேசு கிறிஸ்து நாட்களும் திரை மறைத்து கொண்டார். முக்காடு போட்டுக்கொண்டு அக்னி ஸ்தம்பம் தெரியாதபடிக்கு அவர்கள் மோசையும் இயேசு கிறிஸ்துவும் பாருங்கள் திரை மறைக்கப்பட்டிருந்த காலத்தில் இருந்ததினாலே அவர்கள் முக்காடு போட்டுக்கொண்டு இந்த அக்னி ஸ்தம்பத்தை மறைத்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து மறைத்து உயிர்த்தெழுந்த பிறகு பாருங்கள் இந்த திரைசீலை ரெண்டா கிழிந்தவனே பாருங்கள், வெளியே இருந்தவன் உள்ள இருக்கிற அக்னி ஸ்தம்பம் என்ன என்பதை காணும்படியாக தேவன் திரைசீலை ரெண்டா கிழித்து விட்டார். கிழித்த பிறகு பாருங்கள் அக்னி ஸ்தம்பம் மறுபடியுமாக சாயங்கால வேளையிலே மறுபடியுமாக பூமிக்கு வந்திருக்கின்றது, புரதி மத்தியில் வந்திருக்கின்றது. ஆனால் அந்த அக்னி ஸ்தம்பம் பிரண்ணாமாக நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த கடைசி நாட்கள் தேவன் யாரை பவுலை போல, யாரை மோசை போல, யாரை ஒரு யோசேப்பு போல தேவன் முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரமே இந்த அக்னி ஸ்தம்பத்தின் பிம்பங்கள் அவர்களை தாக்குகின்றது.
ஏனென்றால் புரோகித மக்கள் யாருமே தீர்க்கதரிசி மூலியமாகவோ இல்லை மோசை போல 400 வருடங்களாக இருந்த பிள்ளைகளை வெளியே கொண்டு வருவதற்கு அக்னி ஸ்தம்பத்தின் மூலியமாகவும் மேகஸ்தம்பத்தின் மூலியமாகவும் தேவன் இதுவரைக்கும் நடத்ததே இல்லை. நாம் எல்லாம் பாகாலை கும்பிட்டுக்கிட்டு கல்லு மண்ணை கும்பிட்டுக்கிட்டு கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டு அஞ்ஞானிகளாக இருந்திருக்கின்றோம். முதலாக நம்மிடத்தில் வந்த ஒரே தீர்க்கதரிசி அது வில்லியம் மரியன் பிரண்ணாமாகத்தான் இருக்கின்றார். சமாரிய பெண்ணுக்கு ஒரே தீர்க்கதரிசி சென்றார். அவர் மெசியாவாக இயேசு கிறிஸ்துவாக இருந்தார். அதே போல புரஜாதிகள் வருகின்ற பொழுதும் ஒரே தீர்க்கதரிசி தான், அது மெசியாவாக பிரண்ணாமாக இருக்கின்றார். ஆனால் யூதனுக்கு தான் அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதிகளாகவும் ராஜாக்களாகவும் சொப்பனக்காரராகவும் இப்படியாக அநேக பசுத்தவான்களை கொண்டு வந்து தன்னுடைய வார்த்தை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆனால் புரஜாதிக்கோ ஒரே ஒரு தீர்க்கதரிசி, அவரே மெசியாவாக வந்திருக்கின்றார். அப்போ நீங்கள் பவுலை போல இருப்பீர் என்றால், நீங்கள் பேதுரு போல கர்த்தர் உங்களை முன் குறிப்பார் என்றால், அதே அக்னி ஸ்தம்பம் இந்த கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் அது பிரண்ணாமாக நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றது. அதனால் தான் பாருங்கள், அவர் மரித்தவரை உயிர்ப்பிக்கின்றார், குருடனை பார்க்க வைக்கின்றார், ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றார், உள்ளத்துக்கு ஆழத்துக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றார், முத்திரை உடைச்சு கொடுக்கின்றார், அணிலே வராத இடத்தில் அணிலை சிருஷ்டிக்க பண்ணுகின்றார், மரித்து போன மீனுக்கு ஜீவன் தருகிறார், வானத்தை பார்த்து கட்டளையிட்டு சூரியனை 1/2 மணி நேரம் அதிகமாக வெளிச்சம் வர வைத்து வேட்டல் செல்கின்றார். வேட்டையின் போது வானத்திலே மின்னல்களும் மழை இருக்கின்ற பொழுது தேவன் வானத்தை அண்ணாந்து பார்த்து மழையை நிற்க வைக்கின்றார், புயல் காற்று நிற்க வைக்கின்றார். இதெல்லாம் எதற்கு அடையாளம்? பாருங்கள், அக்னி ஸ்தம்பம் பூமியில் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக இன்றைக்கு யாரை முன் குறித்திருக்கிறாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரம் இன்னைக்கு பவுலை போல அந்த அக்னி ஸ்தம்பத்தின் பிம்பங்கள் நம்மளை தாக்க வேண்டும். அப்படி தாக்குகின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே தேவன் எப்படி அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்டார், பவுலுக்கிட்ட தேவன் எப்படி வெளிப்பட்ட ரகசியத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு வெளிப்பட்ட அக்னி ஸ்தம்பம் யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்வதுதான் மனவாட்டிக்குரிய அடையாளமாக இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மோசே அக்னி ஸ்தம்பத்தை தலைக்கு மேலே இல்லை, அவர் மலையின் மேலே முட்செடியில் தான் பார்த்தார். அதே போல பவுலுக்கும் அக்னி ஸ்தம்பம் தலைக்கு மேலே இல்லை, அவர் வானத்திலே பார்த்தார். ஆனால் இன்றைக்கு அக்னி ஸ்தம்பம் பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் இருக்கிறது. அதை கர்த்தர் நிற்கிறார், கர்த்தர் பிரண்ணாமாக இருக்கிறார் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். இதோ தேவன் கர்த்தர் நம் மத்தியிலே மிக எளிமையாக நம்மிடத்தில் வெளிப்பட்டிருக்கின்றார். பாருங்கள், மறுபடியும் ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் மணவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு. 65வது ஆண்டு 11வது மாதம் 25ஆம் தேதியில் கொடுக்கப்பட்ட செய்தியில் 142வது பேரா முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். என்னை நீங்கள் விசுவாசித்து இங்கு மேடையில் நடந்தவைகளை நீங்கள் கவனித்து வருவீர்களானால் என்னை இப்பொழுது விசுவாசியுங்கள். ஒரு நாள் என் சத்தம் அடங்கிவிடும். அதன் பிறகு என் சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாது. அப்பொழுது நீங்கள் பீடத்தண்டை வந்திருக்கலாமே என்று தோன்ற உங்களுக்கு வகையுண்டு. நீங்கள் ஆனால் சகோதரன் பிரண்ணாமே, நான் ஒரு சபை அங்கத்தினராக இருந்து வருகிறேன் எனலாம். அதனால் ஒரு வித்தியாசமும் இல்லை. நிக்கோதேமும் கூட சபை அங்கத்தினராக இருந்தான், யோவானும் சபை அங்கத்தினாக இருந்தான், பேதுருவும் சபை அங்கத்தினாக இருந்தான், யாக்கோபும் சபை அங்கத்தினாக இருந்தான், பவுலும் எல்லோருமே சபை அங்கத்தினாக இருந்தனர். பாருங்கள், நீங்கள் சபையில் இருக்கின்ற பொழுது ஒரு அங்கத்தினர் தான். அக்னி ஸ்தம்பத்தின் ரகசியங்களை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு அங்கத்தினர் தான், ஒரு விசுவாசி தான். சபைக்கு ஒரு 100 பேர் போகிற மாதிரி தான் நீங்களும் ஒரு 100 பேரில் ஒருவராகத்தான் சபைக்கு ஒரு அங்கத்தினராக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் எப்பொழுது தேவனுடைய குமாரனாக மாறுகிறீர்கள், எப்பொழுது கர்த்தராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் மாறுகிறீர்கள், எப்பொழுது தேவனுக்கு முன்பாக நீங்கள் மறுபடியும் பிறந்த பிள்ளைகளாக மாறுகிறீர்கள், எப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக மறுரூபமாகிறீர்கள்,
பாருங்கள், நான் வாசிக்கிறேன். பவுலுக்கு ஒரு இரவு இல்லை, மன்னிக்கவும், ஒரு பகல் ஒன்று நடக்க வரைக்கும் அவன் சபை அங்கத்தினாக இருந்தான். பாருங்கள், பவுலுக்கு ஒரு பகல் நடக்கிற வரைக்கும் அவன் சபையின் அங்கத்தினராக இருந்தான். அதன் பிறகு அவன் வந்தான். அவன் சபை அங்கத்தினால் இருப்பதிலிருந்து தேவனுடைய குமாரனாக மாறினான். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு காரியம். அக்கினி ஸ்தம்பத்தை காணும் வரைக்கும் பாருங்கள், அவன் சபைக்கு ஒரு அங்கத்தினராக இருந்தான். அக்கினி ஸ்தம்பத்தின் பிம்பங்கள் பவுல் மேலே பட்டு இந்த யெகோவா தேவன் தாப்பா இயேசுக்கு தந்த வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட பிறகு சவுலா இருக்கின்ற பொழுது எதை அவன் தன்னுடைய கிரியைகளாக செய்து கொண்டிருந்தானோ, யெகோவா தேவனை வணங்கி கொண்டிருந்தான், மோசேயின் பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டிருந்தான், நியாயப்பிரமாணத்தின்படி கீழ்ப்படிந்தான், அது எல்லாத்தையும் விட்டு பாருங்கள், அவன் புதிய நாமத்துக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகின்ற பொழுது பாருங்கள், நியாய பிரமாணங்களை விட்டு கர்த்தருடைய கிருபையின் பிரமாணத்துக்கு அவன் டிரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டான். அதே போல இன்றைக்கும் நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இரண்டாவது வருகை வர வரைக்கும் பாருங்கள், நம்ம எல்லாருமே ஞானஸ்நானம் பெறலாம், ராபோஷனம் பெறலாம். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணி எல்லாமே பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் இரண்டாவது வருகை மறுபடியும் வந்த பிறகு, இந்த அக்கினி ஸ்தம்பம் பூமியை தாக்கின பிறகு தேவன் முத்திரையை உடைக்கின்ற பொழுது அதில் வெளிப்பட்ட மன்னா தான் இன்றைக்கு நமக்கு புதிய மன்னா. யெகோவா தேவனும் இயேசுகிறிஸ்து தான். இன்றைக்கு நீங்கள் ஏன் யெகோவா தேவன் நாமத்தில் ஜெபம் செய்வதில்லை? யெகோவா ஈரேவும் இயேசுகிறிஸ்து தான், யெகோவா ராப்பாவும் இயேசுகிறிஸ்து தான். ஆனால் ஏன் நீங்கள் யெகோவா தேவன் நாமத்தில் ஜெபம் பண்ணுவதில்லை? ஏனென்றால் அது நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட நாமமாக இருந்தது. அதனால் இயேசு கிறிஸ்து வந்தவுடனே புதிய நாமமாகிய கிருபையின் பிரமாணத்துக்கு நாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டோம். அதே போல தேவன் இன்னைக்கு மறுபடியும் வருவேன்னு சொன்னாரே, வந்தவர் அக்கினி ஸ்தம்பத்தில் நின்று கொண்டு முத்திரையை திறந்து கொடுக்கின்றார். அப்போ தேவன் பூமிக்கு வந்துட்டார்னா, அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பவுலை போல நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டு எப்படி கிருபையின் பிரமாணத்துக்கு வந்தாரோ, நாமளும் இன்றைக்கு கிருபையின் பிரமாணத்தை விட்டுட்டு வார்த்தையின் பிரமாணத்துக்கு வர வேண்டும். அப்படி வார்த்தையின் பிரமாணம் வருகின்ற பொழுது முதல் வரியில வந்த ஆட்டுக்குட்டிக்கு இயேசு என்று பெயரு, இரண்டாவது வரியில வந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு பிரண்ணாம் என்று தேவன் பெயரை வைக்கின்றார். மரியன் பிரண்ணாம். பாருங்கள், இது யாருக்கு தெரியும்? உலக ஜனங்களுக்கு அல்ல. கர்த்தராலே பவுலை போல தேவன் யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் இந்த அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து பேசுகிறவர். அவர் தீர்க்கதரிசி அல்ல, அவர் கர்த்தர், அவர் ஏலோயும், அவர் பசுத்தாவி என சொல்லக்கூடிய அந்த வெளிப்பாடை யாரு பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஒரு புதிய நாமத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். பாருங்கள், யோவானாக இருக்கட்டும், பேதுருவாகட்டும், யாக்கோபாக இருக்கட்டும், அவர்கள் ஒரு சபை அங்கத்தினர் தான் இருந்தார்கள். பாருங்கள், தேவன் பேதுருவில் கேட்டார், பேதுருவே என்னை யார் என்று சொல்கிறாய்? அதுக்கு முன்னாடி ஆண்டவரே ஜனங்கள் எல்லாருமே உன்னை போதகரென்றும் திருச்சி சொல்லுகிறாங்க, அதெல்லாம் விடு பேதுரு, என்ன நீ யார் என்று சொல்கிறாய்? ஆண்டவரே, போதகரே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பேதுருவே, ரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் பேதுரு எங்காவது ஓடி போய், இயேசுவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சபைக்கு போகிற ஒரு போதகர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நான் கேட்டுட்டு வரேன். அல்லது எங்கள் சபையில் உள்ள டீக்கன்மார் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன். அல்லது எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அப்பா தான் என்னை வழி நடத்தினாரு, அதனால நான் போய் எங்கள் குடும்பத்தார்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன் என்று அவர் ஓடவில்லை. ஆனால் இன்றைக்கு எல்லாம் ஓடுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை தேவன் ஒரு தனிப்பட்ட நபரிலே பவுல்கிட்ட பேசினது போல கர்த்தர் உங்களிடத்தில் ஒரு வார்த்தை கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் என் சபை போதகத்தை போய் கேட்டுட்டு வரேன், உன் சபை போதகருக்கே அந்த வெளிப்பாடு தெரியவில்லை என்றால் நீங்கள் எங்கே போய் நிற்பீர்கள்? அல்லது எங்கள் டீக்கன்மார்ட்ட கேட்கிறேன், அல்லது எங்கள் சபைக்கு வருகிற சகோதரத்தை கேட்கிறேன் செல்வீர் என்றால் அவருக்கு இந்த வெளிப்பாடு தெரியவில்லை என்றால் எப்படி உங்களுக்கு சரி என்று சொல்வார்கள்? பவுல் எங்கேயுமே ஓடலையே. அக்கினி ஸ்தம்பம் தாக்குன உடனே ஐயோ ஆண்டவரே இருங்க, நான் வெயிட் பண்ணுங்க, நான் போய் எங்கள் காய் பார்த்தா எங்களுடைய சபையில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாரு, நான் போய் காய் பாயிட்ட போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் கேட்கலையே. பேதுருவும் ஐயோ 12 கோத்திரங்களும் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம்,
எங்களுக்கு பெரிய போதகர், ஆசிரியர்கள், பரிசெயர்லாம் இருக்கிறாங்க, அப்படி கேட்டு வர சொல்லவே இல்லையே. தனிப்பட்ட நபர் பெற்றுக்கொள்கிறதான் வெளிப்பாடாக இருக்கிறது. தனிப்பட்ட நபர் தான் இன்றைக்கு நித்திய ஜீவன். ஆனால் இன்றைக்கோ ஒரு சகோதரத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி பேசுவோம் என்றால் உடனடியாக பாருங்கள், அவர்கள் தன்னுடைய போதகருக்கு போன் அடித்து கேட்டுக்கொண்டு அவர் சரியில்லை அப்படிதான் சொல்லுவார். ஏனென்றால் ஒரு போதகனே தன்னுடைய விசுவாசிக்கு நான் சரியில்லை, நீங்க அவங்ககிட்ட போங்க சொல்லி யாருமே சொல்ல மாட்டார்கள். அப்போ தேவன் பவுலிடத்தில் பேதுருவிடத்தில் பேசினது போல மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு அவரை கிறிஸ்து என்று சொல்ல வேண்டுமென்றால் பசுத்தாவியை பெறாமல் ஒருவன் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்ல முடியாது, பைபிள் போதிக்கிறது. அதே போல இன்றைக்கும் மாம்சத்தில் வெளிப்பட்ட பிரண்ணாமை கிறிஸ்து என்று சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் பசுத்தாவியை பெறாமல் அவரை கிறிஸ்து என்று சொல்லவே முடியாது. பாருங்கள், எப்படிப்பட்ட தேவன், மகிமையுள்ள தேவன், தன் வார்த்தையை மாற்றிக்காமல் அப்படியே தான் கடைசி நாட்களிலே அன்றைக்கு பவுலிடத்தில் தேவன் அக்கினி ஸ்தம்பத்தில் நின்று கொண்டு யெகோவா தேவனுடைய சிம்பல் நின்று கொண்டு இயேசு கிறிஸ்துவாக பேசினார். இன்றைக்கு அதே தேவன் தான், யெகோவா தேவன் தான் அக்கினி ஸ்தம்பத்தில் நின்று கொண்டு பிரண்ணாமாக பேசிக் கொண்டிருக்கின்றார். ஜனங்களுக்கு யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். அந்த நீங்கள் என சொல்லக்கூடிய கர்த்தராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் இன்றைக்கு இவரை கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்டு அந்த அக்கினி ஸ்தம்பத்தில் பேசினவர் அது பிரண்ணாம் அல்ல, அது ஏலோயும் என்று சொல்லக்கூடிய வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் புதிய நாமத்தை பெற்றுக்கொண்டார்கள். அன்பு சகோதர சகோதரியே, நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அதில் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் போதிக்கிறது. சபையில கிடையாது, எந்த மனிதனிடத்திலே கிடையாது. ஒரு வார்த்தை உங்களிடத்திலே கடந்து வருகின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்கள். அதை வேதாபத்தில் சென்று ஆராய்ந்து பாருங்கள், அதில் தான் நித்திய ஜீவன் உண்டு. இதில் உங்களுக்கும் தேவனுக்குள்ள அந்த வெளிப்பாட்டிலே, பேதுருக்கும் கிறிஸ்துவுக்கு அந்த வெளிப்பாட்டிலே யாருமே இடையில சேர்க்கவில்லை, எந்த புரோக்கரும் வைக்கவில்லை. தயவு கூர்ந்து செய்தியை வாசிக்கின்ற பொழுது உங்களுக்கும் தேவனுக்குள்ள ரகசியம்தான் நித்திய ஜீவன், அதை புரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், நான் மேலும் ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கிறேன். பாருங்கள், எபிரியர் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம், அதாவது 57வது ஆண்டு 9வது மாதம் 15ஆம் தேதி மாலையில் கொடுக்கப்பட்ட அந்த செய்தியில் 38வது பேராவை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். தேவன் ஆபிரகாம் தன்னோடு நடக்கும்படியாக அவனுடைய எல்லா இனத்தவரிடத்திலிருந்தும் அவனை வேறு பிரித்து கொள்ள அழைத்தார். சகோதரனே, சில சமயங்களில் அது ஒரு சபை விட்டு செல்லுதலை குறிக்கிறது. அது பவுலுக்கு அதையே பொருட்படுத்தினது. பாருங்கள், சாராலும் ஆபிரகாமும் கூடத்துக்குள்ள இருந்தார்கள். ஆனால் 3 மனிதனாக தேவன் ஏலோயுமாகவும் கப்ரியேலாகவும் மிகாவேலுமாக வருகின்ற பொழுது ஆபிரகாம் கூடாரத்துக்குள்ள, இன்றைக்கு கூடாரம் சபையை குறிக்கிறது. அப்போ ஆபிரகாம் கூடாரம் என்ன சொல்லுங்க, சபையை விட்டு வெளியே வந்து ஏலோயுமை கண்டு கொண்ட பிறகு அவன் தொழுது கொள்ள ஆரம்பித்தான். ஆபிரகாம் என்று அவர் கூப்பிடுகின்ற பொழுது, ஐயோ, தேவன் எனக்கு வச்ச புதிய நாமமாச்சே என்று பாருங்கள். வெளிப்பாடு பெற்றுக்கொண்டவனையே பாருங்கள், ஆபிரகாம் அவரை ஏலோயும் என்று அழைத்தான். ஆனால் சாராலோ சபையாகிய கூடத்துக்குள்ள உக்காந்துக்கிட்டு பல்ல காட்டி சிரித்தாள். பாருங்கள், இன்னைக்கு சத்தம் உங்களிடத்தில் வருகின்ற பொழுது நீங்கள் சபையை விட்டு வெளியே வந்து தனிப்பட்ட நபராக நீங்கள் ஏலோயுமை காண வேண்டும். சபைக்குள்ள இருப்பீர்கள் என்றால் சாராலை போல நீங்கள் சிரித்து கொண்டுதான் இருப்பீர்கள், பல்ல காமிச்சு கொண்டுதான் இருப்பீர்கள். ஏனென்றால் சபை என்பது அது உமியாக இருக்கிறது. இன்றைக்கு லவோதிகா சபை ஒரு உமியாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15லிருந்து 21 வரைக்கும் வாசித்து பாருங்கள். தேவன் லவோதிகா சபையுடைய கதவை தட்டினார், ஒருவனும் கதவை திறக்கவில்லை. தேவன் லவோதிகா சபை பார்த்து, நீ நிர்வாணமா இருக்கிற, என்னிடத்துல வந்து வார்த்தை சொல்லக்கூடிய அந்த உடைய நீ போட்டுக்கோ. என்னை காணாதபடிக்கு உன் கண்கள் குருடாக இருக்கிறது. என்னிடத்தில் வார்த்தை என சொல்லக்கூடிய கழுக்கம் நீ போட்டுக்கிட்டு நான் யார் என்பதை நீ அறிந்து கொள் என்று தேவன் அழைக்கிறார். ஒருவனும் கதவை திறக்கவில்லை. லவோதிகா சபை கதவை தட்டலை, தேவன் லவோதிகா சபையுடைய விசுவாசியுடைய இருதயத்தின் கதவை தட்டுகிறார்.
உங்கள் இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருந்தார். ஒருவன் உங்களுடைய இருதயத்தை கதவை திறந்தால் உங்களுக்குள் நான் ஆலயமாக வாசம் செய்வேன் என்று தேவன் இதயத்தின் கதவை தட்டினார். ராபோஜனம் பண்ணுவதற்காக வந்திருந்தார். ஆனால் ஜனங்கள் யாரும் கதவை திறக்கவில்லை. அதனால் தேவன் முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் தன் ரகசியத்தை கொடுத்து ஆபிரகாமை போல பவுலை போல தேவன் வெளியே அழைத்து வந்து விட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பவுல் சவுலாக இருக்கின்ற பொழுது யெகோவா தேவன் தான் வணங்கி கொண்டிருந்தார். நியாயப்பிரமாணங்களுக்கு இவர் கீழ்ப்படிந்து கொண்டிருந்தார். ஆனால் புதிய நாமத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பாருங்கள், அந்த நியாயப்பிரமாணத்தையும் யெகோவா தேவனை வணங்குகின்ற அந்த காலத்தினுடைய செய்தியும் விட்டுட்டு அவர் புதிய செய்திக்காக பாருங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு வந்து விட்டார். அதே போல அந்த கடைசி நாட்களில் இன்று நம்மிடத்திலே ஒரு அக்னிஸ்தம்பம் வந்திருக்கிறது. அந்த அக்னிஸ்தம்பம் பிரண்ணாமாக பேசி கொண்டிருக்கிறது. பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அது பவுலுக்கு அதையே பொருட்படுத்தினது. அவன் தன்னுடைய சபையை விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. அநேகரும் அதையே பொருட்படுத்தினது. சில சமயங்கள் அது வீட்டை விட்டு செல்வதையே பொருட்படுத்துகிறது. சில சமயங்களில் அது தகப்பனையும் தாயையும் எல்லாவற்றையும் விட்டுவிடும்படிக்கே பொருட்படுத்துகிறது. அது ஒவ்வொரு முறையும் அதையே செய்கிறது என்று நான் பொருட்படுத்தி கூறவில்லை. ஆனால் சில சமயங்களில் அது அவ்வாறு செய்கிறது. அது நீங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்துக்கொண்டு அவரோடு தனியே சஞ்சரிக்க வேண்டும் என்று பொருட்படுத்துகிறது. பாருங்கள், இன்றைக்கு நாம் எங்கே இருக்கின்றோம்? தேவன் ஆபிரகாமை போல உங்களை தெரிந்து கொண்டால் நீங்கள் இந்த உலக சபை ஸ்தாபன கோட்பாடுகள் பாரம்பரியத்தை எல்லாத்தையும் விட்டு தான் நீங்கள் வார்த்தைக்கு வர வேண்டும். ஆனால் அன்றைக்கு ஆபிரகாம் இருக்கின்ற பொழுது அது நியாயப்பிரமாண காலமாக இருப்பதனால அவர்கள் தன் ஊரை விட்டு தன் குடும்பத்தை விட்டு தேவன் சொன்ன இடத்துக்கு வர வேண்டியதாக இருந்தது. அதுதான் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாக இருந்தது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அது பரிசுத்தாவியாக இருக்கிறது. இந்த பரிசுத்தாவி என்றால் என்ன? அது லோகோஸ், அது ஏலோயம் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ நீ என்ன வரணும்? இன்னைக்கு எல்லாத்தையும் சபை ஸ்தாபனத்தை விட்டுட்டு பரிசுத்தாவி என சொல்லக்கூடிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நாம் கடந்து வர வேண்டும். மீட்கப்படும் நாளைக்கென்று முத்திரையை கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவி. பாருங்கள், இந்த பூமியிலிருந்து மனித சபை ஸ்தாபன கோட்பாட்டிலிருந்து உங்களை எடுப்பது எது? பரிசுத்தாவி தான் உங்களுக்கு முத்திரையை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்தாவி என்பது என்ன? அது வெளிப்பாடாக இருக்கிறது. பேதுருக்குள்ள தேவன் பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட பிறகு அவன் அந்நிய பாஷை பேசவில்லை, கதறவில்லை, கத்தவில்லை, அழுகவில்லை. மாம்சத்தில் வெளிப்பட்ட சாதாரண மனுஷன் இருந்தாரே, 12 கோத்திரங்கள் ஆசிரியர்கள் அவர்கள் எல்லாத்தையும் பெயல்செபூல் சொல்கிறார்களே, அந்த மனிதனை பார்த்து இந்த பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட பேதுரு இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று அறிமுகம் செய்தார். அதுதான் பரிசுத்தாவி. வெளிப்பாடை பெற்றுக்கொள்வதுதான் பரிசுத்தாவி. இன்றைக்கு பாருங்கள், அந்த வெளிப்பாடு தான் நித்திய ஜீவன். அந்த வெளிப்பாடு தான் நீங்கள் மறுபடியும் பிறப்பது. அந்த வெளிப்பாடு தான் பாருங்கள் நீங்கள் ஆகாயத்தில் சந்திப்பது. 1963 வந்த அந்த மேகஸ்தம்பத்துக்கு என்ன அடையாளம் என்று அறிந்து கொள்வதுதான், அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்வது தான் நீங்கள் ஆக சந்திப்பது என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களை முன்குறிக்கப்பட்டார் என்றால் சபை ஸ்தாபன கோட்பாடுகள் மனித எல்லாத்தையும் விட்டுட்டு வார்த்தைக்குத்தான் நீங்கள் வர வேண்டும். பவுலை போல நீங்கள் சவுலாக இருக்கின்ற பொழுது யெகோவா தேவனை வணங்கி கொண்டுதான் நியாயப்பிரமாணத்தில் இருந்தார். அக்னிஸ்தம்பம் தாக்கின பிறகு நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டு பலி செலுத்தலை விட்டுவிட்டு அவர் கிருபையின் பிரமாணத்துக்காக தேவனுடைய வார்த்தைக்கு வந்தார். அதே போல தேவன் இன்றைக்கு அக்னிஸ்தம்பத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது முத்திரையை உடைக்கின்றார். இந்த முத்திரை உடைக்கிற ரகசியம்தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய நாமமாக இருக்கிறது, புதிய மன்னாவாக இருக்கிறது. அப்போ இன்று அக்னிஸ்தம்பத்திலிருந்து பவுல் கண்டது போல நீங்கள் ஒவ்வொருத்தரும் கண்டுவிட்டீர்களா? பவுல் கண்டது போலவே நீங்கள் தேவனுடைய புதிய நாமத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? பவுலை போல நீங்களும் சவுலாக இருந்த பவுலை தேவன் பவுலாக மாற்றுகின்ற பொழுது அவன் ஒரு புதிய நாமத்தை பெற்றுக்கொண்டானே. நீங்களும் உங்களுடைய புதிய நாமத்தை பெற்றுக்கொண்டீர்களா? அதே போல நீங்கள் தேவனுடைய புதிய நாமத்தை கண்டுவிட்டீர்களா? அப்படி என்றால் முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரமே இன்றைக்கு வெளிப்பட்ட புதிய நாமத்தை கண்டு கொள்கிறார்கள். முன் குறிக்கப்படாத பிள்ளைகளோ இந்த நாமத்துக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிறார்கள்.
அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. மறுபடியுமாக ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கின்றேன். அதாவது செய்தியின் தலைப்பு, உன்னுடைய வாழ்க்கை சுவிசேஷத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதா? 63வது ஆண்டு 6வது மாதம் 30ஆம் தேதியிலே ஈவினிங்கில் கொடுக்கப்பட்ட செய்தியில் 244வது பேரா முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். அவன் இதை என் சிறு வயது முதல் நான் கை கொண்டு வருகிறேன் என்று கூறினான். அவன் பயிற்சி பெற்ற ஒரு மனிதனாக இருந்தான். பரிசுத்த பவுலும் அவ்விதமாகத்தான் இருந்தான். அந்த இருவரும் வேத வாக்கியங்கள் சிறப்பாக பயிற்றுவிக்கப்பட்டிருந்தனர். ஆனாலும் இருவரும் வார்த்தையை கொன்றவர்களாக இருந்தனர். பாருங்கள், பவுலாகட்டும் அல்லது நிக்கோதேமாகட்டும், இருவரும் பாருங்கள் வேத வார்த்தையில் நல்லா பயிற்சி பெற்றிருந்தார்கள். தேவன் சொன்னார், நிக்கோதேமிட்ட நீ மறுபடியும் பிறக்க சொன்னார். ஆனால் அவனுக்கு மறுபடியும் பிறப்பது என்ன என்ற வெளிப்பாடு தெரியாமல் இருந்தான். நிக்கோதேமே, நீ ஒரு இஸ்ரவேலுடைய போதகராக இருந்து கூட இதை நீ உன் வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளவில்லை, இதை கூட தெரியாதா என்று தேவன் கேட்டார். அதே போல பவுலையும் பாருங்கள், தேவன் நிக்கோதேமிட்டு பேசினார், தேவன் பவுலிடத்திலும் பேசினார். பாருங்கள், 2 பேரில் தேவன் பேசினார். ஆனால் ஒருவன் அதை அறிவினால் பெற்றிருந்தான், மற்றொருவனோ ஜீவனின் மர அனுபவி கொண்டவனாக இருந்தான். பாருங்கள், நிக்கோதேமு தன்னுடைய படிப்பின் ஞானத்திலே பெற்றுக்கொண்டிருந்தான். ஆனால் பவுலோ பாருங்கள், அது மரபணுவை கொண்டவனாக இருந்தான். அந்த ஒளி பவுலுக்கு முன்பாக மின்னி பிரகாசித்த போது அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அவர், நான் இயேசு என்றார். அப்படியானால் இதோ இருக்கிறேன். அவன் ஆயத்தமாக இருந்தான். இருவர் மேலும் வெளிச்சம் பட்டது. ஒருவனில் வித்து உயிர்ப்பிக்கப்பட்டது, மற்றவனில் ஒன்றும் நேரிடவில்லை. அது அந்த விதமாகவே இன்றைக்கும் உள்ளது. பாருங்கள், இன்றைக்கும் இந்த அக்னிஸ்தம்பம் பொதுவாகத்தான் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஜீவ மரபு அணு, கர்த்தருடைய வித்து யாருக்குள்ள இருக்கிறதோ அந்த பிள்ளைகள் மாத்திரமே அக்னிஸ்தம்பத்தை கண்டு கொள்கிறார்கள். அக்னிஸ்தம்பத்தில் பேசுகிற பிரண்ணாம் யார் என்று கண்டு கொள்கிறார்கள். ஆனால் மரபணுவு இல்லாத பிள்ளைகள் அவரை மறுதலிக்கின்றார்கள். பாருங்கள், பாருங்கள், அது அந்த விதமாகவே இன்றைக்கும் உள்ளது. ஆவிக்குரிய சபை, மாம்சத்துக்குரிய சபை. பாருங்கள், ஐஸ்வரனா பண்ணிட்டான், சாக்கப்போக்கு சொல்லி சென்று விட்டான். ஆனால் கர்த்தருடைய மரபணுவை இருந்த ஒருவனுக்குள்ள பாருங்கள், கர்த்தர் அவனிடத்தில் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து நியாய பிரமாணங்களையும் யெகோவா தேவன் சொல்லக்கூடிய அந்த நாமத்தை, அது அன்றைய நாளுக்கு கொடுக்கப்பட்ட புதிய நாமமாக இருந்தது, அன்றைக்கு கொடுக்கப்பட்ட மன்னாவாக இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தவனே ஒரு புதிய மன்னாவை கொண்டு வந்தவனை பாருங்கள். தேவன் பவுலை அந்த மன்னாவை விட்டுட்டு, அந்த செய்தியை விட்டு தேவன் கிருபையின் பிரமாணத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். அதே போல இன்றைக்கு அதே அக்னிஸ்தம்பம் பிரண்ணமாக நின்று கொண்டு அவர் தன் வார்த்தைகளை ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்த ரகசியங்களை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது, முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளை அக்னிஸ்தம்பத்தில் பேசுகிற இந்த பிரண்ணாம் யார் என்ற வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட பிறகு இந்த பிள்ளைகள் இந்த புதிய நாமத்துக்கு வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுதுதான் இந்த பிள்ளைகள் பவுலை போல அக்னிஸ்தம்பத்திலே பேசின பிரண்ணாம் யார் என்று கண்டு கொண்டு அவர்களும் ஒரு புதிய நாமத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களும் தேவனுடைய புதிய நாமம் என்ன என்று அறிந்து கொள்கிறார்கள். நீங்கள் அதை அறிந்து கொண்டீர்களா? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? யோவான் ஸ்நானகன் வருகின்ற பொழுது யோவான் ஸ்நானகன் பலியை கொண்டு வந்தாரா? யோவான் ஸ்நானகன் ஆடை பிடிச்சி வெட்டி போட்டாரா? யோவான் ஸ்நானகன் விருத்தசேதனை பண்ண சொன்னாரா? இல்லையே. யோவான் ஸ்நானம் வருகின்ற பொழுது நியாய பிரமாணத்தின் காரியத்தை கொண்டு வராமல் ஞானஸ்நானம் என்றதை ஒன்று கொண்டு வந்தார். பாருங்கள், ஒரு யுகம், பிதாவினுடைய யுகம் முடிகின்ற பொழுது, குமாரனுடைய யுகம் தொடக்கின்ற பொழுது பாருங்கள், அங்கே ஜனங்களுக்கு சில குழப்பங்கள். மறுபடியும் குமாரனுடைய யுகம் முடிந்து பரிசுத்தாயுடைய யுகம் வருகின்ற பொழுது பாருங்கள், மறுபடியுமாக அங்கே ஒரு ஜனங்களுக்கு ஒரு குழப்பம். வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். அதில் தான் நித்திய ஜீவன் என்று வேதம் போதிக்கிறது. சபை ஸ்தாபன கோட்பாடுகள் சபைக்கு போவதனாலேயோ ராபோஷனம் பெறுவதனாலேயோ நீங்கள் தேவனையும் காண முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் ஆட்டுக்குட்டி ஜீவத்தில் யாருடைய பேர் எழுதப்பட்டதோ அந்த எழுதப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம்தான் இன்றைக்கு தேவன் சொன்ன வார்த்தை
உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள். அப்போ இன்றைக்கு யார் யார் இந்த அக்னி ஸ்தம்பத்தை பார்க்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக மாறுகிறார்கள். அக்னி ஸ்தம்பத்தை பார்க்காதவர்களோ அவர்கள் சபையுடைய அங்கத்தினராக இருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு நீங்கள் அங்கத்தினரா அல்லது தேவனுடைய புத்திரரா? பாருங்கள், தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்பட்டு விட்டார்கள். பவுலை போல இன்றைக்கு அக்னி ஸ்தம்பத்தில் பேசின பிரண்ணாம் யார் என்ற வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் தேவனுடைய புத்திரர் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், அப்போ இந்த அக்னி ஸ்தம்பத்தை வெளிப்பாடை கண்டு கொள்ளாத பிள்ளைகளை பாருங்கள், அவர்கள் சபை அங்கத்தினர்கள். அப்போ நீங்கள் சபை அங்கத்தினரா அல்லது நீங்கள் தேவனுடைய புத்திரரா? எவ்வளோ கஷ்டப்பட்டு சபைக்கு போயிருப்பீர்கள், எவ்வளோ அவமானங்கள், கஷ்டப்பட்டு என்னென்னமோ செஞ்செல்லாம் சபைக்குள்ள நீங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லையே. பாருங்கள், அந்த கஷ்டமெல்லாம் நீங்க பாருங்கள், தேவன் புதிய நாமத்தை கொடுத்து தேவன் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தருகின்றார். இளைப்பாறுதல் சாபத், இளைப்பாறுதல். இந்த சபை சாபனம் கோட்பாடுகள் மனித எண்ணங்கள் எல்லா டவுட்லேருந்தும் கர்த்தர் உங்களை கிளியர் பண்ணி தேவன் எப்படி 7ஆம் நாள் உயர்ந்திருந்த அதே போல இந்த 7,000 ஆண்டுகளாகிய இந்த நம்ம 1924 ஆண்டுகள் 6,000 முடிஞ்சு 7,000 ஆண்டுக்குள்ள 24 வருஷம் டிராவல் பண்ணிவிட்டோம். இளைப்பாறுவதுதான் இந்த காலம். இது மில்லினியமாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். எந்த டீகன்ட்டையும் எந்த போதத்தையும் கேட்காதீர்கள். பேதுரை போல நீங்கள் தனிப்பட்ட நபராக இருந்து கொண்டு, பவுலை போல தனிப்பட்ட நபராக இருந்து கொண்டு, ஆபிரகாமை போல தனிப்பட்ட நபராக இருந்து கொண்டு, உங்களுக்கும் தேவனுக்கு உள்ள உறவுதான் நித்திய ஜீவன். உங்கள் போதகருக்கு வெளிப்பாடு தெரியவில்லை என்றால், உங்கள் போதகருக்கு இந்த ரகசியத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் எப்படி அவர் உங்களுக்கு சரி என்று சொல்வார்? நினைவில் கொள்ளுங்கள், இது கர்த்தருடைய சத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தையாக இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.